மார்னிங் எவ்ரிபடி. டுடே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோர் ஆஃப் ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோர் ஆஃப் ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் இது எங்கே இருக்குன்னா நம்மளோட பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பான்ஸ் எங்கே இருக்குது, இது இருக்குது சொல்கிறாங்களே. இது வந்து பான்ஸு மெடுலா ஆப்லங்கேட்டா. இது பின்னாடி இருக்குது. இதில் பின்னாடி வந்து இது பின்னாடி இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு செரிபெல்லம் இருக்கும். இது இதுதான் வந்து ஃபோர்த்து வென்ட்ரிக்கிள். இதுதான் ஃபோர்த்து வென்ட்ரிக்கிள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து இப்போ அந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் இப்போ இந்த சைட் இந்த சுப்பீரியர் பார்ட், அதான் பேர் சுப்பீரியர் செரிபெல்லார் பெடங்கிள். இந்த இன்ஃபீரியர் பார்ட்டாக இருக்கா, இது இன்ஃபீரியர் செரிபெல்லார் பெடங்கிள் சொல்கிறாங்க. இதுக்கு சென்டரில் வந்து ஒரு லைன் போகும். அந்த லைன் பேர் தான் ஸ்ட்ரையே மெடுலரிஸ். இந்த சென்டர் டேரெக்டாக இங்கே ஒரு சென்டர் இருக்கா, அந்த சென்டர் பேர் வந்து மீடியன் சல்கஸ் சொல்கிறாங்க. இப்போ கீழே வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஆர்ச் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரையே மெடுலரிஸ்க்கு கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரையே மெடுலரிஸ்க்கு கீழேனா இந்த பார்ட்டு, இந்த சென்டரில் நம்ம இந்த ஒரு பெரிய பார்ட் எடுத்துருப்போம். அதில் இந்த பார்ட்டை நம்ம வந்து ஹைப்போக்ளாசல் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இந்த பார்ட், அதாவது அதுக்கு கீழே உள்ள பார்ட்டை வந்து வேகல் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அதை ஃபார் எக்ஸாம்பிள் வேகல் நர்வ் வந்து அதில் இப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போக்ளாசல் நர்வ் வந்து இதில் 12th cranial nerve இதில் அரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் அரைஸ் ஆகும். இதுக்கப்புறம் சென்டரில் வந்து மீடியன் சல்கஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதை சுற்றி, அதாவது சல்கஸ் லிமிட்டன்ஸ் இருக்குது. சல்கஸ் லிமிட்டன்ஸ்க்கு அப்புறம் இதில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இந்த எட்ஜஸ் வந்து சுப்பீரியர் ஃபோவியா, இந்த எட்ஜு பேர் இன்ஃபீரியர் ஃபோவியான்னு சொல்கிறாங்க. இந்த எட்ஜு பேர் சுப்பீரியர் ஃபோவியா, இந்த எட்ஜு பேர் இன்ஃபீரியர் ஃபோவியான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏரியா இருக்கா, இந்த ஏரியா பேர், அதாவது இந்த ஏரியா பேர் வெஸ்டிபுலர் ஏரியா. இந்த ஏரியா பேர் வெஸ்டிபுலர் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சல்கஸ் லிமிட்டன்ஸ் இது எல்லாமே இருக்கும். சுப்பீரியர் ஃபோவியா, இன்ஃபீரியர் ஃபோவியா, லூக்கஸ் செரிபுலர் அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கோடு மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோடெல்லாம் போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஃபனிகுலஸ் செப்பரன்ஸ் போட்டுக்கிறணும். அந்த மாதிரி நிறைய போட்டுக்கிறணும். ஃபனிகுலஸ் செப்பரன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறணும். இந்த பார்ட், அதாவது இதில் இந்த பார்ட் தனியாக எடுத்து போட்டுக்கணும். அது பேர் வந்து டீனியா, TAENIA டீனியான்னு சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் இந்த பார்ட், இது வந்து ஒபேக். திஸ் பார்ட் இஸ் ஒபேக். எல்லாமே போட்டாச்சு. ஏரியா ஆஃப் இந்த பார்ட், இதுக்கு கீழே உள்ள பார்ட்டு, வேகல் ட்ரையாங்கிளுக்கு கீழே உள்ள பார்ட்டு வந்து ஏரியா ஆஃப் பாஸ்ட்ரிமா சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் we are going to talk about the floor of fourth ventricle பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேவிட்டி வந்து ரோம்போசெஃபலான், இந்த கேவிட்டி ஆஃப் ரோம்போசெஃபலான்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பிட்வீன் த மிடுலா அண்ட் பான்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த, அதாவது மிடுலாக்கும் பான்ஸுக்கு இதுக்கு முன்னாடி வந்து மிடுலா பான்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து செரிபெல்லம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பான்ஸ் இருக்கா, பான்ஸ் அண்ட் மிடுலா இருக்குது. பின்னாடி வந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் இது இருக்கா. அதுக்கப்புறம் வந்து செரிபெல்லம் இருக்குது. முன்னாடி இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பான்ஸ் அண்ட் மிடுலா, இதுக்கு பின்னாடி வந்து இது என்ன செரிபெல்லம் இருக்குது, அதை சொல்கிறாங்க. இதோட ஷேப் வந்து ரோம்பாய்டல் ஷேப்பில் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. ஆங்கிள் வந்து ராஸ்ட்ரல், கார்டல், லேட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஸ்ட்ரல்னால் மேலே, கார்டல்னால் கீழே, சைட்லனா லேட்ரல் அப்படி சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அப்பர் பார்ட் ஆஃப் பான்ஸ், அதாவது போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அப்பர் பார்ட் ஆஃப் பான்ஸ்ன்னு இருக்குது ஃபார்மேஷன். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் லோவர் பார்ட் ஆஃப் மிடில் இருக்குது. தென் ஆஃப்டர்
ஒரு லோவர் பார்ட் ஆஃப் பான்ஸு, அப்பர் பார்ட் ஆஃப் மெடுலா. அதோட உள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னா 6th cranial nerve, 7th cranial nerve, 8th, 9th, 10th, 11th, 12 cranial nerve இருக்குது. ஃபீச்சர்ஸ் வந்து மீடியன் சல்கஸ், மீடியல் எமினஸ், superior cerebellar peduncle, inferior cerebellar peduncle, cerebellar peduncle இருக்குது, superior fovea, inferior fovea இருக்குது. Then after we are going to talk about the division வந்து upper area. டிவிஷன் வந்து அப்பர் ஏரியாவில் அப்பர் ட்ரையாங்குலர் ஏரியான்னு இருக்குது. மேலே ஒரு ட்ரையாங்குலர் இருக்குமா, கீழே ஒரு ட்ரையாங்குலர் இருக்குமா, அதை சொல்கிறாங்க. அப்பர் ட்ரையாங்குலர் ஏரியா, லோவர் ட்ரையாங்குலர் ஏரியா, அப்பர் அண்ட் லோவர் பார்ட்டுன்னு இருக்குது. இதோட டெவலப்மெண்ட் எப்படி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா இஸ்துமஸ் ஆஃப் ரொம்போசெஃபலான் வந்து இஸ்துமஸ் ஆஃப் ரொம்போசெஃபலான்னா இதில் ஒரு ரொம்போசெஃபலான் இருக்குது போல். மீடியன் செஃபலான், இன்டர்மீடியட் ட்ரையாங்கிளில் வந்து மீடியன் செஃபலான் இருக்குது. கீழோட ட்ரையாங்கிள் பேர் வந்து மைலன் செஃபலான் இருக்குது. அப்ளைட் அனாட்டமியில் வந்து டியூமர்ஸ் வரும். மோஸ்ட்லி வந்து டியூமர்ஸ் ஆஃப் ஃபோர்த் வென்ட்ரிக்கிள். எப்பன்டைமோமா, மெடுலோபிளாஸ்டோமா, மெடுலோபிளாஸ்டோமான்னு இருக்குது. இதில் மோஸ்ட் மலிக்னண்ட்டாக வந்து மெடுலோபிளாஸ்டோமா தான் வந்து மோஸ்ட் மலிக்னண்ட்டாக இருக்குது. தீஸ் ப்ரொடியூசர் சிம்டம் வந்து செரிபெல்லார் லீசன்னா ஒரு செக்ரேஷன் சொல்கிறாங்க. செரிபெல்லார் லீசன், LESION லீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து irregularity, அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் irregularities எல்லாமே வரும். இந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கிள், திஸ் இஸ் லொக்கேட் டு த beneath of the fourth ventricle. இந்த கார்டியாக் irregularities, irregular respiration, இதோட காசஸ் என்னென்னா கார்டியாக் irregularities, கார்டியக் irregularities இருக்குது. அதுக்கப்புறம் irregular respiration, இருக்குது. வேசோ மோட்டார் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. Vasomotor disturbance. That's all. Thank you.